ஹேங்க, இன்றைக்கி பண்ணாரி போகலாமாங்க? வாங்க போகலாம். நாங்கள் 4 பேர் இருந்தாங்க போயிருந்தோம். மாமா வரலைங்க. 6 மணிக்கு கிளம்பலான்னு பார்த்தோங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. 6:45 போல் தான் வண்டியவே எடுத்தோங்க. அன்னூர்லேயே பூ பழம் மாலையெல்லாம் வாங்கிட்டோங்க. 8:30 கோயிலுக்கே போயிட்டோங்க. எவ்வளோ கஷ்டத்தோடு உள்ளே போனாலும் வெளியே வரும்போது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடுங்க. அவ்வளோ ஒரு பாசிட்டிவான வைப் கிடைக்குங்க. சாமி கும்பிட்டு வெளியே வந்தோன்னே யோகன் குட்டி பிரசாத கடையை பார்த்துட்டு முறுக்கு வேணும்னு கேட்டான் போல். அவங்க அப்பா போய் அவனுக்கு ஸ்நாக்ஸு முறுக்கு லட்டு எல்லாம் வாங்கிட்டு இருந்தாருங்க. தேங்காய் உடைக்கிறக்கு ஆள் இல்லைங்க. அதனால் அவரே தேங்காய் உடைச்சி முன்னாடி வச்சு சாமியை கும்பிட்டு வந்துட்டோங்க. அப்படியே கீழே சருக மாரியம்மன் கோயில் போகிற வழியில் நிறைய விளையாட்டு ஜாமான கடைகள் இருக்குங்க. நானும் என் தங்கச்சி சின்ன வயசில் போகும்போதே 2 பேருமே பேசி வச்சுப்போம். இந்த பொம்மை நீ வாங்கிக்கோ, அந்த பொம்மை நான் வாங்கிக்கிறோன்ட்டு. எங்கள் அப்பா ஏதோ ஒரு பொம்மை வாங்கி கொடுத்துருவாரு. இன்னொரு பொம்மை கேட்டோன்னா இந்த பொம்மையை கொடுத்துட்டு அந்த பொம்மையை வாங்கிக்கிறீங்களா அப்படிம்பாரு. நாங்கள் 2 பேரும் எதுவும் சொல்லாமல் இருக்கிறத வாங்கிட்டு வந்துடுவோங்க. இப்போ எங்களுக்கு பக்கத்தில் யோகன் குட்டி ஆரம்பிச்சிட்டான். போகிற வழியெல்லாம் எந்த பொம்மை கடையை பார்த்தாலும் எனக்கு இந்த பொம்மை வேணும், அந்த பொம்மைக்கு வேணும், ஜேசிபி வேணும், ரோலர் வேணும்னு ஒரே அடம் பிடிச்சிட்டே வந்தால் அவங்க அப்பா வரும்போது வாங்கிக்கலாடான்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க. அப்படியே சருகு மாரியம்மன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலான்னு போனோங்க. சாமி கும்பிட்டு வெளியே வந்து கிடா வெட்டுற இடத்துக்கு போனால் எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸுங்க. நானும் ரொம்ப வருஷமாக பண்ணாரி கோயிலுக்கு போயிட்டுருக்கேங்க. நான் அங்கே இருக்க ஆற்றுல தண்ணி போய் நான் இது முடி பார்த்ததே இல்லைங்க. இன்றைக்கி தண்ணி போச்சு. நானும் யோகன் குட்டியும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் இறங்கி விளையாண்டுட்டு வந்தோங்க. அத்தையும் அவரும் வரலைங்க, அங்கேயே நின்றுட்டாங்க. நாங்கள் 2 பேரும் விளையாண்டுட்டு யோகன் குட்டி ஃபிஷ் பார்க்கணுன்னு சொன்னானுங்க. பக்கத்துலேயே அங்கே ஒரு தெப்பக்குளம் இருக்கும். அந்த தெப்பக்குளத்தில் நிறையா மீன்கள் இருக்கும். அதையும் பார்த்துட்டு திரும்பி வர வழியில் வந்து பூவெல்லாம் பொறிச்சு கொண்டு வந்து வியாபாரிகள் விற்றுட்ருப்பாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் மல்லிகைப்பூ மட்டும் வாங்கிட்டு அப்படி காலையிலேயே ஹோட்டல்லையே எல்லோரும் சாப்பிட்டுங்க. திரும்பி அன்னூரில் வந்து கோழி மூடுறதுக்காக கொடா பொண்ணு வாங்கிட்டுங்க. தண்ணி தொட்டி 2 வாங்கிட்டுங்க ரிட்டன் வந்தாச்சுங்க. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். அப்படியே இந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டு போயிருங்க.